அன்னையின் வெள்ளைக்குருதி அதில் பிள்ளைகளோட போஷாக்கு உறுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான நெசம். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாசத்தோட முதல் வாரத்தை உலக தாய்ப்பால் வாரமா கொண்டாடுறாங்க. இந்த வாரம் முழுக்க முழுக்க தாய்ப்பால் கொடுக்கறது தொடர்பான விழிப்புணர்வு பேரணி, கருத்தரங்கு, தாய்ப்பால் தானம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க. எல்லாம் சரி, தாய்ப்பால் தானம் என்ன அவ்வளோ முக்கியமானு கேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தையோட போஷாக்கு தாய்ப்பாலில் தானே இருக்கு. இயல்பான அளவுக்கு தாய்ப்பால் சுரக்காத தாய்மார்களோட குழந்தைகள், திட்டமிட்ட பேறுகாலத்துக்கு முன்கூட்டியே பிறக்கக்கூடிய குழந்தைகள், உடல் உபாதைகளால மருத்துவ சிகிச்சையில் இருக்கக்கூடிய குழந்தைகள், உடல்நலக்குறைவால் பாதிக்கப்படக்கூடிய தாய்மார்களின் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தானம் மூலமா பெறக்கூடிய பால் தான் அருமருந்தா இருக்கு. அது மட்டும் இல்லாம தன் குழந்தைக்கு மட்டும் இல்லாம மாற்றாந்தாய் குழந்தைக்கு கூட தாய்மையை பகிர்ந்துக்கிறது இருக்குல்ல, அதை விட சிறப்பு வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க. உறுப்பு தானத்தில் விழிப்புணர்வு பெற்று அதில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருப்பதை போல தான் தாய்ப்பால் தானத்திலையும் தமிழக பெண்கள் சாதனை படைச்சிக்கிட்டு இருக்காங்க. கோவையை சேர்ந்த சிந்து மோனிகா, ஸ்ரீவித்யா, செங்கல்பட்டை சேர்ந்த தாமரை செல்வி போன்றவங்க தாய்ப்பால் தானம் செஞ்சு சாதனை புத்தகத்தில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. அந்த வரிசையில் திருச்சியை சேர்ந்த செல்வ பிருந்தா அப்படின்ற இளம்பெண் ஒருத்தங்க அரசு மருத்துவமனைகளில் திட்டமிட்ட பேறுகாலத்துக்கு முன்கூட்டியே பிறக்கும் குழந்தைகள் தாய்ப்பால் சுரப்பதில் சிக்கல் இருக்கக்கூடிய தாய்மார்களுடைய வேதனையை பார்த்து, பிணியால் துடிக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து துடிச்சு போய் 2023ஆம் ஆண்டுலேருந்தே தாய்ப்பாலத்தை தானமாக கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 300 லிட்டர் அளவிற்கு தாய்ப்பாலை அவங்க தானமாக கொடுத்துருக்குறாங்க. சாதனை புத்தகத்திலையும் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. சரி, யாரெல்லாம் தாய்ப்பால் தானமாக கொடுக்கலாம்? எல்லா தாய்மார்களும் கொடுக்கலாமான்னு கேட்டால் எல்லாராலையும் கொடுக்க முடியாது. ஆரோக்கியமாக அதே நேரத்தில் பேறு காலத்தில் உட்கொள்ளக்கூடிய மருந்துகளை தவிர மற்ற மருந்துகளை உட்கொள்ளாத தாய்மார்கள் தான் தாய்ப்பாலை தானமாக கொடுக்க முடியும். தாய்ப்பால் தானமாக கொடுக்க முன்வரும் தாய்மார்கள் தங்களுக்கு ஏதேனும் நோய் தொற்று இருக்கா அப்படின்றத சோதனை செஞ்சுக்கணும். அதிலும் குறிப்பாக பால்வினை தொடர்பான நோய் இருக்கா அப்படின்றத சோதனை செஞ்சு உறுதிப்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் தானம் கொடுக்க முன்வரும் தாய்மார்களோட பச்சிலம் குழந்தைகள் போதுமான எடையிலையும் பாலூட்டிய பிறகு போதுமான அளவுக்கு தாய்ப்பால் சுரக்குதா அப்படின்றதையும் உறுதிப்படுத்திக்கணும். தேவையான அத்தனை இரத்த பரிசோதனைகளையும் மேற்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கிறத உறுதிப்படுத்தின பிறகுதான் தாய்ப்பால் தானமாக கொடுக்க முடியும். குழந்தைகளுக்கான அத்தியாவசியம் அப்படின்றதுனால இந்த ப்ராசஸ் கூட கவனமாக தான் நடக்கும். எல்லா சோதனைகளுக்கும் பிறகு தாய்ப்பால் வங்கியில் தானமாக பெறப்படும் தாய்ப்பாலை பதப்படுத்தி நுண்ணுயிர் கிருமிகள் இருக்கா அப்படின்றத சோதனை செஞ்சு அதன் பிறகுதான் காலாவதி தேதியெல்லாம் குறிப்பிட்டு ஃப்ரீசரில் உறைய வைப்பாங்க. இப்படி உறைய வைக்கக்கூடிய தாய்ப்பாலை 3 முதல் 6 மாதம் வரையும் கூட பயன்படுத்த முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இப்படி உறைய வைக்கப்படும் பால் தேவைப்படும் குழந்தைகளுக்கு சுடுநீரில் பாலை காமிச்சு நீர்ம நிலைக்கு கொண்டு வந்து 3 மணி நேரத்துக்குள்ளே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குவளை தாய்ப்பால் தானத்துக்கு பின்னாடி மருத்துவ உலகத்தில் இத்தனை சோதனைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி தான் அது ஒரு குழந்தைக்கு போஷாக்காக மாறுது. யோசிச்சு பாருங்கள், தாய்ப்பால் தானம் எவ்வளோ முக்கியம்னு புரியும். இத்தனை ப்ராசஸுக்கு அப்புறமும் தாய்ப்பாலை தானமாக கொடுக்கக்கூடிய தாய்மார்களை நிச்சயமாக வாழ்த்தணும் தானே.